நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் தங்களது சொந்த ஊர்களில் வாக்கை பதிவு செய்தனர். தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் நாராயண தேவன்பட்டி அரசு கள்ளர் உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு தாமதமானதாகவும், எனவே அப்பகுதிகளில் வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். செகண்ட் பெட்டியை ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காங்க சில இடங்கள்ல. அப்புறம் வெளியில அந்த நோட்டீஸ் ஓட்டுன டிஸ்பிளே கூட எங்களுது இங்கிட்டு லாஸ்ட்ல வர்றது மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. அது என்ன எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சில குளறுபடி நடந்திருக்கு. நான் கலெக்டர்ட்டையும் பேசியிருக்கேன். முறையாக ஒவ்வொன்றுலேயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் வர்ற மாதிரி என்னது 19வது இடம் எப்படி ஃபர்ஸ்ட் பெட்டில் வரும். நிறைய இடங்கள்ல பழுது இருக்கு. இங்கேயே கல்லர் ஸ்கூல்ல நாராயணத்தன் பெட்டில் 1 hour டிலே, கேகே பெட்டில் 234ல் ஒரு 1 hour டிலே, அதையே எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம்னு இருக்காங்க. ஓவரால் நான் கலெக்டர்கிட்ட பேசி அந்த டைம் பழுதடைஞ்சதுனால 6 மணிக்கு மேலே அந்த டயத்தை கொடுக்குறோன்னு இருக்காங்க. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வெற்றிவேல் புரசைவாக்கம் பகுதியில் உள்ள இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் நீண்ட வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். சேலம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஏ.கே. செல்வம் பூலாவாரி பஞ்சாயத்து அலுவலக வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதனகோபாலபுரம் வாக்குச்சாவடி மையத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு காசி தங்கவேல் தனது வாக்கை பதிவு செய்தார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வி பாண்டி தனது சொந்த ஊரான தேர்போகி கிளாமலையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் முனைவர் ஆ. இளவரசன் பெரம்பலூர் துறைமங்கலம் டிஎல்சி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ். செந்தமிழன் மயிலாடுதுறை நகரில் 32வது வார்டில் தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மயிலாடுதுறை தொகுதியில் மக்களின் ஆதரவுடன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெறும் என கூறினார். மக்கள்கள் எல்லாருமே எழுச்சியோடு இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக வந்து வாக்களிக்கிறார்கள். மயிலாடுதுறை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொகுதி ஆனால் டிடிவிக்காரம் இங்கே மிக மிக வலுவாக உள்ளது. எங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோதை கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் இயந்திரத்தை செயல்முறைக்கு கொண்டுவர முடியாமல் அதிகாரிகள் திணறியதால் அரை மணி நேர தாமதத்திற்கு பின்னர் வாக்குப்பதிவு தொடங்கியது. கழக வேட்பாளர் திரு இ. லட்சுமணன் குடும்பத்துடன் வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு புவனேஸ்வரன் ஆழ்வார்குளம் இந்து நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கோமுகி மணியன் தியாகத்துருகம் அருகே உள்ள முடியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பொதுமக்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பதால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெறும் என கூறினார். அருமை அண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் அரசியலில் மிகவும் சிறப்பாக தலைவராக நிமிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வேட்பாளராக நான் இங்கே கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் களமிறங்கிய நேரத்தில் செல்லுமிடமெல்லாம் மக்கள் வரவேற்பு அளித்து எங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்து ஆதரவினை கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதிய மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்றல் நகர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தென்காசி மக்களவை தொகுதி கழக வேட்பாளர் திருமதி பொன்னுத்தாய் முதலாவதாக வந்து தனது வாக்கை பதிவு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் முனைவர் ஜோதிமணி விளாத்திக்குளம் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் தொகுதிக்குட்பட்ட சங்கராபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் செல்வி செங்கோடி திருவாரூர் அருகே உள்ள அகர திருநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் மக்களின் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெறும் என கூறினார்.
ரொம்ப எழுச்சியாக இருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பரிசுப்பட்டு சின்னகம் கண்டிப்பாக வெற்றி பெறும். கண்டிப்பாக மே மாதம் 24ஆம் தேதி எங்கள் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பாங்க. நாகை பாராளுமன்ற தொகுதி மட்டுமல்லாமல் 40 எம்பி தொகுதியிலும் வெற்றி பெற்று டெல்லி பாராளுமன்றத்தில் புதிய பிரதமரை, அதுவும் தமிழ்நாட்டின் மக்களின் நலனை காக்கக்கூடிய, தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்க எனக்கு வாய்ப்பு கண்டிப்பாக மக்கள் தருவாங்க. பரிசுப்பட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக வெற்றி பெறும். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ஆர் பாலசுப்ரமணியம் தொகுதிக்குட்பட்ட கோவிந்தாபுரம் பகுதியில் உள்ள பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கோதண்டபாணி வரிசையில் காத்திருந்து தனது வாக்கை பதிவு செய்தார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொன் முருகேசன் தஞ்சை சுந்தரம் நகரில் உள்ள திருமகள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட மீனாட்சி நகர் பகுதியில் அமைந்துள்ள துர்கா பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். திண்டுக்கல்லில் உள்ள காந்திஜி நினைவு நடுநிலைப் பள்ளியில் கழக வேட்பாளர் திரு பி ஜோதி வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என தெரிவித்தார். சின்னம்மா அவர்களின் ஆலோசனைப்படியும் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் வழிகாட்டுதலின்படியும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 39 தொகுதியிலும் பெரிய மாற்றமும் பெரிய எழுச்சியும் உருவாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் அனைவரும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட்டம் கூட்டமாக வந்து ஆர்வத்துடன் ஓட்டளிக்கின்றார்கள். இதிலிருந்து ஏதோ ஒரு மாற்றம் உருவாகப் போகின்றது என்பது தெரிய வருகின்றது. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொன் ராஜா பெரிய முல்லைவாயல் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பதிவு செய்தார். திருச்சி வெஸ்ட்ரி மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் தனது வாக்கை பதிவு செய்தார்.